ஹோம்மேட் வெண்ணெய், ஹோம்மேட் நெய், இதுல வைக்காதே கை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இதுதான் வெண்ணெய். நாங்க வந்து இப்போ இந்த வெண்ணெயில இருந்து நெய் எடுக்க போறோம். இதுதான் வெண்ணெய், அதான் அப்பவே சொன்னேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஜோனு பாப்பாவுக்கு வந்து நெய்னா ரொம்ப இஷ்டம். அந்த பருப்பு சாப்பாடுல எல்லாம் போட்டு நெய் வந்து போட்டா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால ஹோம்மேட் நெய், அம்மா ஸ்பெஷல். ஓகே, சோ நாங்க வந்து ஒரு எத்தனை நாளா நம்ம மில்க் இது எடுத்தோம் பாலாடை? 20 நாள் இருக்கும். ஓகே, சோ இது வந்து நாங்க 20 டேஸா கலெக்ட் பண்ண பால் ஆடை, பசும்பால் ஆடை. ஊர்லயுமே எங்க அம்மா வந்து வீட்டுலதான் மேக்சிமம் நெய் எடுப்பாங்க. சப்போஸ் முடியலன்னா மட்டும்தான் வெளியில வாங்கிப்பாங்க. அது வந்து ஐஸ் தண்ணி தானே. ஃப்ரிட்ஜ்ல வச்ச தண்ணி ஐஸ் தண்ணியை ஊத்திக்கணும். ஊத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா அந்த ஆடையை வந்து மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுக்கணும்ல. ஒரு 5 minutes அடிச்சுக்கணுமா. தண்ணி கொஞ்சம் கூட ஊத்திக்கணும் நல்லா. ஓகே, வாவ், இந்த மாதிரி தான் வருமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது வந்து வெண்ணெய் அப்படிதானே? ஆமா. சோ நல்லா நம்ம ஆடையை போட்டு மிக்ஸில அடிச்சிட்டோம். வெண்ணெய் வந்துருச்சு. பண்ணணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 2-3 உருண்டையா எடுத்து தண்ணியில போட்டுக்கணும். இப்ப இப்பத்துக்கு நான் அந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கிறேன். தண்ணி எடுத்துறவா? சோ இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து கீழே வந்துரும். அதுக்கப்புறம் வந்து சட்டியில போட்டு காய்ச்சணும். அப்படிதானே? காய்ச்சினா நெய் ரெடி ஆயிரும். இப்ப இது மறுபடியும் போட்டு அடிக்கணுமா? ஓகே, ட்ரை பண்ணுவோம். என்னமா? தண்ணி வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சு அடிச்சாதான் கொஞ்சம் நல்ல வெண்ணெய் நல்லா வரும். ஏன்னா வந்து ஹீட் ஏறிச்சுன்னா அது வந்து வராது. மிக்ஸில அடிக்கும் போது ஹீட் ஏறிடும்னு அதனால வராது. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற தண்ணி வச்சுதான். பரவாயில்ல, 2வது வாட்டி நல்லா வந்துட்டு கொஞ்சம் லைட்டா அந்த அளவுக்கு வராது. ஓரளவுக்கு வரும்னு பாருங்க. நாங்க வந்து ஜோனு பாப்பாக்கு நெய் எடுத்துட்டு இருக்கிறோம். ஜொன்னு பாப்பா, அம்மா அவனுக்கு நெய் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாரு சோனு. ஓ வாவ், 1 month நம்ம ஆடு எடுத்து வச்சிருந்தோம்ல, வெண்ணெய் ஒரிஜினல் வெண்ணெய். இதுதான் ஒரிஜினல் வெண்ணெயாமா அப்படின்னு செல்வி ஸ்டெல்லா மேரி அவர்கள் சொன்னாரு. அதாவது அம்மா ஜொன்னு பாப்பா நெய் சாப்பிடுறீங்களா நீங்க டெய்லியும்? இதுதான் நேச்சுரல் நெய், இதுல வைக்காதே கை. ஜாக், உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமாடா? சரி, அவ்வளவுதான்டா. அப்பவே சொன்னேன் இது வெண்ணெய். ஓகே, அம்மா என்ன பண்றாங்க உங்களுக்கு? வெண்ணெய் பண்றாங்களா? வெண்ணெயில இருந்து நெய். நெய் வேணுமாமா உனக்கு? நெய் பிடிக்குமா? கடாய் வச்சாச்சு. இப்ப என்னமா பண்ணணும்? சைடுல வந்து பாப்பாக்கு கீரை சாப்பாடா? லஞ்ச் வந்து கீரை, அப்புறம் என்னமா பீட்ரூட், கேரட், தக்காளி எல்லாம் போட்டு அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட கொஞ்சம் ரைஸும் வச்சு மிக்ஸில போட்டு அடிச்சிருவீங்களோ? ஓகே, சட்டி காஞ்ச தண்ணி இல்லாம வச்சுட்டு சட்டியில தண்ணி இருக்கக்கூடாது. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குதும்மா. ஆனா நீங்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி காய்க்கும் போது பாத்துருக்கிறேன். ஆனா மிக்ஸில வந்து நீங்க போட்டு அடிக்கிறீங்க தெரியுமா? அதான் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி, இப்படி வந்து நாசுக்கா கிண்டல் பண்ணக்கூடாது. இப்போ இதை நம்ம காய்ச்சினா இதுல வந்து நெய் வரும். இதுல முருங்கைக்கீரை எல்லாம் போடுவாங்கல்ல. சோ இது வந்து இப்ப நம்ம காய்ச்சினா இதுல நல்ல நெய் வரும்.
முருங்கைக்கீரை போட்டா அது எப்படி நல்லா இருக்குமா? நீங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்க ஊர்ல வந்து நாங்க வந்து நெய் வாங்குவோம் ஒருத்தங்க தெரிஞ்சவங்கிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு அது நல்லா கொதிக்கும் போது போட்டாச்சுன்னா நல்ல இதாயிருமா, கிறிஸ்பி ஆயிரும். அதை தூர எடுத்துட்டு நெய் தருவாங்க. நல்லது. ஆமா, இது எனக்கு சரியா தெரியல, எதுக்குன்னு தெரியல. ஆனா நீங்க வந்து இப்படி நார்மலா தான் பண்ணுவீங்க. ஆமா, எனக்கு இதுதான் நீ பண்றதாமா பிடிக்கும். அதான் டேஸ்டா இருக்கும். நான் அதை சாப்பிட்டு தானே வளர்ந்தேன். இப்போ வந்து என் பிள்ளையும் அதை சாப்பிட்டுதான் வளர்றான். ஆனா முருங்கைக்கீரை போட்டா ரொம்ப நல்லதுதான். அது எவ்வளவு சத்து. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் வாங்கியிருப்பேன். தெரியும் எனக்கு, இருந்தாலும் மறந்துடுச்சு வாங்க. என்னவா இருக்கா? நல்லா இருக்குதே, கொதிக்கிறது சூப்பரா இருக்குது. ஜோனு பாப்பா வந்து அவங்க கிராண்ட்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட அம்மா, அதாவது என்னோட மாமியார். என்னம்மா கிராண்ட்மா பாருங்க, கிராண்ட்மா பாருங்க. அவளுக்கு குக்கிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். என்னம்மா ஜோனு பாப்பா என்ன? ஜோனு எங்க ஜோனு? கிராண்ட்மா பாருங்க, கிராண்ட்மா பாருங்க. Halo Jono, halo Jono Kuci, halo Gamma baby ada, Jono Kuci, Jono ma, kamu apa? நெய் வந்து என்னமா பண்ணணும்? இன்னும் நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். சரி சரி. நல்ல ஸ்மெல் வருது. நல்ல ஸ்மெல். என்னமா பிரவுனா வந்ததும் ஆஃப் பண்ணிடணுமா? லைட் பிரவுனா? பன்னீர் மாதிரி கட்டி கட்டியா இருக்குது பாருங்க. இந்த பன்னீர் மாதிரி கட்டி கட்டியா இருக்கிறது பிரவுனா வரணுமா? ஓகே ஃபைன். ஓகே, அப்ப இந்த கீரை எப்ப குடுப்பீங்க? கீரை வந்து அது மத்தியானம். ஓகே, நெய் வரப்போகுதுமா, இங்க பாருமா, நெய் வரப்போகுது. வாவ், சோனு இங்க வா, நெய் வரப்போகுது. வாவ், பாக்குறதுக்கே அப்படியே சூப்பரா இருக்குது. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குது. அப்பாவும் பையனும் வந்தாச்சு. ஜோனு, ஜோனுக்கு நெய் ரெடி. மதியானம் சாப்பிடும் போது பாப்பாக்கு இந்த நெய் கொடுத்துடலாம். வாவ் வாவ், என்னம்மா இது? என்னது இது? எப்படி பாக்குறான்ல. ஆக்சுவலி அவனுக்கு குக்கிங் நம்ம ஏதாவது பண்றோம் அந்த ப்ராசஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவான் ஜோனு பாப்பா. சாருக்கு இன்னொரு பக்கம் பம்கின் ரெடி ஆயிட்டு அவங்க அம்மா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா பிரவுன் ஆயிடுச்சுமா, சாக்லேட் ஸ்மெல் வருது. நெய் ரெடி ஆயிருச்சு. வாவ், ஜோனு பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா என்ன ஊட்டி விடுறாங்க? பம்கினா? வாங்கிக்கோ. கியூட் இல்ல? என்ன சாப்பிடுறீங்க? அம்மாக்கு கொஞ்சம் தா, அம்மா கொஞ்சம் தா. என்கிட்ட கேக்குறான். ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. சூப்பர் மணி. வாவ். இப்போ வந்து ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. நாங்க நெய் எடுத்து இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்னமா பண்ணணும்? இந்த கிளாஸ்ல வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் பாட்டில்ல. நல்ல ஸ்மெல் இல்ல? ஸோ இந்த மாதிரி வீட்டுல ஒரிஜினலா எடுத்து பேபிஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்மளுக்குமே ரொம்ப நல்லதுதான். எத்தனை mlன்னு தெரியல சரியா. அந்த பாக்ஸ், அந்த இது இருக்குதுல, அந்த செராமிக், அது வந்து 500 ml. ஆமா, 200 ml இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதான் நான் பார்த்ததும் கேட்டேன், கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஊத்தி பார்க்கலாமா? ஆக்சுவலி இது வந்து நான் தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்குன்ட்டு வாங்கினேன்.
ஒரு இதுல பாப்பாவோட ஆயில் இருக்குது. இது எது தண்ணி இதுல ஊத்தல இல்ல ஊத்தல. இது வந்து இப்போ நெய் ஊத்த. ரெண்டுமே இப்ப பாப்பாக்கு யூஸ் ஆகுது. நல்லது. ஆக்சுவலி இந்த செராமிக் இது வந்து 500 ml வாங்கினேன். ரெண்டும் சேர்த்து 1 லிட்டர். 500 ml அப்பனா நீங்க சொன்ன மாதிரி 200 தான் வரும்னு நினைக்கிறேன். 150 200 வரும். சூப்பர். ஸோ க்ளோஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பேபிஸ்க்கு ஃபுட்ல நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் மேக்கப் பியூட்டி சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, take care. Bye bye.